அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, மெய்வழியுடைய அடுத்த ஒரு பாடத்தில் பாடத்தை ஆரம்பம் செய்ய இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனை கொண்டு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அவனுடைய மார்க்கத்தினுடைய விளக்கங்களை தந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தார்கள் உரியவனாக. லா இலாஹ இல்லல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எட்டாவது, மாரிஃபாவை தேடுதல் எனும் வாயில் உனக்கு திறக்கப்பட்டால் அது காரணமாக உனது வெளி அமல்கள் குறைவதை பற்றி வருந்த வேண்டாம். ஏனெனில் அவன் அந்த வாயிலை உனக்கு அவனது நாட்டத்தை கொண்டு திறந்தானே அல்லாது உனது அமல்களால் திறக்கவில்லை. மாரிஃபா என்பது அவன் உனக்கு அனுப்பும் ஹதியாவாகும். அமல் என்பது நீ அவனுக்கு அனுப்புகின்ற ஹதியாவாகும். இவ்விரண்டிற்கும் இடையில் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறது. அங்கனம் இருக்க அமலால் மாரிஃபா உண்டானது என்று எவ்வாறு சொல்ல முடியும்? ஆனால் மாரிஃபா உண்டாவதற்குத்தான் அமல்கள் செய்வது. எனவே மாரிஃபாவின் காரணமாய் அமல்கள் குறைவதை பற்றி வருந்தாதே. மாரிஃபா என்ன சொல்றாங்க? திருப்பி வாசிங்க. மாரிஃபாவை தேடுதல் எனும் வாயில் உனக்கு திறக்கப்பட்டால் அது காரணமாக உனது வெளி அமல்கள் குறைவதை பற்றி வருந்த வேண்டாம். ஏனெனில் அவன் அந்த வாயிலே மாரிஃபாவுடைய தேடுதல் ஒருத்தனுக்கு அல்லாஹ்தஆலா நசீபு செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த நசீபு செய்ததனுடைய காரணமாக அவனுடைய வெளிரங்கமான அமல்கள் அதில் குறைகள் ஏற்படும். அதில் ஒருவேளை குறை ஏற்பட்டதுன்னு சொன்னான், அதில் கவலை கொள்ள வேணாம் அப்படிங்கிறாங்க. முதல்ல மாரிஃபான்னா என்னன்னு விளக்கிருங்க. அதாவது நமக்கு அதை பற்றி விளக்கங்கள் இருக்கிறது. ஆனால் மாரிஃபான்றது நிறைய பேருக்கு அது தெரியாது. உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏற்கனவே ஒரு தடவை. அது போல் தாலீம் வாசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மாரிஃபான்ற வார்த்தை வரும்போது மிஸ்கின் கேட்குறேன், மாரிஃபான்னா என்ன அப்படின்ட்டு. அப்போ எனக்கு அந்த இடத்துல தெரியலை என்ன மாரிஃபான்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியலை. அப்போ அதே போல் என்னைய போல் எத்தனையோ பேர் என்ன செய்வாங்க, இந்த மாரிஃபா அப்படின்னா என்ன, ஏதோ ஒரு பேர் போல் தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நிறைய பேருக்கு என்ன செய்யறதில்ல, தெரியறதே கிடையாது. தெரியாததுனால அதை பற்றின தேட்டமும் அவங்களுக்கு என்ன செய்யறது கிடையாது, மனித மக்களில் வர்றதில்லை. உதாரணத்துக்கு இப்போ நம்ம அரபு நாடுகளில் நம்ம சம்பாதிக்க வந்தோம். எதன் அடிப்படையில் வந்தோம்? இங்கே உள்ள ரியாலு தினாரு நம்ம நாட்டு காசுக்கு பல மடங்கு அதிகமானதுன்றத தெரிஞ்சதுனால தான் நாம் என்ன செய்கிறோம், ஏஜென்ட்டுகளுக்கு பல ஆயிரங்கள் கொடுத்தாலும் பரவாயில்லப்பா, இந்த காசை நம்ம போயிட்டு அங்கே ஒரு 5-6 மாதத்தில் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அதை சம்பாதிச்சது மட்டுமல்லாமல் மேற்கொண்டு சம்பாதிக்கிறோம். அப்போ நமக்கு இங்கே உள்ள அந்த பணத்தினுடைய அருமை தெரிஞ்சதுனால தானே நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி இங்கே நம்மளுடைய குடும்பங்கள், நம்மளுடைய இன்னும் என்ன சொல்றது, ஆசைகள், இச்சைகள் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம். எதுக்காக? அதிகமான லாபம் கிடைக்குதுன்ற அந்த காரணத்துக்காக. ஆனா எத்தனையோ பேருக்கு அது தெரியாதவங்க என்ன செய்வாங்க, அடப்போப்பா அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க இருப்பாங்க. அதுபோல இன்னைக்கு இந்த மாரிஃபாங்கிறதுடைய விஷயம் தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க, இதன் பக்கம் நாடி வருவாங்க. தெரியாதவங்களுக்கு இதை எப்படி நம்ம தெரிய வைக்கிறது? அப்ப இதை என்ன செய்யணும், நம்ம மாரிஃபாங்கிறத நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தினாதான்
அந்த மாரிஃபாவினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத வந்து மக்களுக்கு தெரியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. ஏன்னு கேட்டா மாரிஃபாவை கொண்டுதான் இபாதத்தே வந்து என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. மாரிஃபா இல்லாம இபாதத்தாக ஆகாது. அப்ப மாரிஃபாவை பத்தி விளக்க வேண்டியது ரொம்ப கட்டாய கடமையா இருக்கிறனால முதல்ல மாரிஃபாவை பத்தி விளக்குங்க. இன்ஷா அல்லாஹ் மற்ற விஷயங்கள் அது பார்ப்போம். நீங்கள் இப்போ மாரிஃபா பற்றி விளக்குறது அப்படின்னு சொன்னால் மாரிஃபா சம்மந்தமாக அது வந்து அது ஒரு தனி சப்ஜெக்டாக பேசணும். ஆமா, ஆனா ஒரு சின்ன விஷயமா மேலோட்டமா அதான் அதை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம், சுருக்கமான விளக்கம். அதாவது ஆக்சுவலாக மாரிஃபாங்கிறது வந்து என்ன, அல்லாஹ் தாலாவுடைய மாரிஃபா என்ற வார்த்தைக்கு அரஃபா, அல்லாஹ் தாலா அரஃபன்னு சொன்னால் அல்லாஹ் தாலாவினுடைய அறிமுகம், அல்லாஹ்வே அறிதல். அப்போ அல்லாஹ் தாலாவுடைய அறிதல், அல்லாஹ் தாலாவுடைய அறிமுகம். ஏன் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா எல்லா வகையான அமல்களும் யாருக்காக செய்யறோம்? அல்லாஹ்வுக்காக. அப்போ ஒட்டுமொத்த இபாதத்துக்கும் தகுதியானவன் அல்லாஹ். அப்ப நம்ம செய்யக்கூடிய இபாதத்து யாருக்குரிய இபாதத்து? அல்லாஹ்வுக்குரிய இபாதத்து. அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒட்டுமொத்த அமல்களும் ஒட்டுமொத்த இபாதத்துகளுக்கும் தகுதியுடையவனாகிய அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன்? அவன் யாரு? அவனுடைய ஜாத்து எப்படிப்பட்டது? சிஃபாத்துகள் எப்படிப்பட்டது? அவனுடைய அஃபால் செயல்பாடுகள் என்பது எப்படிப்பட்டது? ஆசார் அவனுடைய ஹுக்குமத் எப்படிப்பட்டது என்பது சம்பந்தமான விஷயங்களை விலாவரியாக அல்லாஹ்வுடைய அனுகூலத்தை கொண்டு, அவனுடைய அனுகிரகத்தை கொண்டு, அவனுடைய தனிப்பட்ட ஃபதுலை கொண்டு ஒரு அடியான் தன் உள்ளத்திலே உளப்பூர்வமாக அதை உணர்ந்து கொள்வதற்கு பெயர் தான் மாரிஃபா. ஆனா அப்படி உணர்ந்து சீக்கிரம் உணர்ந்து விரைவிலேயே அப்படியான நிலை உண்டாயிருமான்னு கேட்டா விரைவிலே உண்டாகாது. அதற்கான முயற்சிகள் இருக்குது, அதற்கான பயிற்சிகள் இருக்குது, அதற்கான எஃபோர்ட் முயற்சிகள் செய்யணும். எஃபோர்ட் போட்டாதான் எதுவுமே துனியாவில் எதுவுமே வந்துக்கிட்டு முயற்சி இல்லாமல் கிடைக்காது. இப்போ ஏதாவது ஒரு உழைப்பு இருக்கணும், முயற்சி இருக்கணும். அந்த அடிப்படையில் மாரிஃபா என்பதனுடைய ஷார்ட் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் தாலாவினுடைய அறிமுகம், அல்லாஹ் தாலாவை பற்றிய அறிவு. அதை ஒரு அறியான் அதை அறிந்து கொள்வதும் அந்த அறிமுகத்தை பெற்றுக்கொள்வதும் இன்னும் அந்த அறிமுகத்தை கொண்டு அவனுடைய உள்ளம் உணர்வு பெறுதல், இதுதான் மாரிஃபா என்பதாக சொல்றது. அப்ப இதற்காக ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அடியானும் என்ன செய்யணும்? இதற்காக முயற்சி செய்யணும். இதை பெறுவதற்கு, இதை அடைவதற்கான அவன் முயற்சி பண்ணும்போது மட்டும்தான் அந்த அவனுடைய இபாதத்துல ஒரு ரசனை இருக்கும். ரெண்டாவது அந்த இபாதத்தின் வந்து ஒரு அர்த்தமுள்ள இபாதத்தாக இருக்கும். தான் யாரை வணங்குகிறோம் என்று சொல்லும்போது தான் யாரை வணங்குகிறோமோ அவன் சம்பந்தமான அறிவு இவனுக்கு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாயிடுச்சுல. கண்டிப்பா. ஏன்னா உதாரணத்துக்கு இவன் வணங்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆபித் என்றால் வணங்கக்கூடியவன். இபாதத்துன்னு சொன்னால் வணக்கம். அப்ப ஆபித் இவன் தன்னை பற்றி விளங்கி இருக்கிறான். இபாதத் வணக்கம் என்பதை பற்றியும் விளங்கியிருக்கான். வணக்கம்னா என்னங்கிறத பத்தி கத்துக்கிட்டு வந்துதான் வணக்கம் செய்ய போறான். தொழுகை என்பது ஒரு வணக்கம், நோன்பு என்பது ஒரு வணக்கம், ஜக்காத்துங்கிறது வணக்கம், ஜிக்ருங்கிறது வணக்கம். அப்ப இதெல்லாம் எப்படி இதெல்லாம் என்ன? தொழுகைன்னா முதல்ல என்ன, நோம்புன்னா என்ன, ஜக்காத்துனா என்ன, ஜிக்ருன்னா என்ன, இது எல்லாத்தையும் என்னன்னு ஃபர்ஸ்ட் விளங்கிதான் வரான், அறிஞ்சிடறான். இரண்டாவது இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் அறிஞ்சிடறான். அப்ப இவன் தன்னையும் ஆபிதாகிய தன்னையும் அவனை பற்றி அவனுக்கு அறிவு இருக்குது. இவன் எந்த இபாதத்தை செய்ய போறானோ அந்த இபாதத்தை பற்றிய அறிவும் இருக்குது. இவன் யாரை வணங்க போறானோ மாபூதாகி அல்லாஹ்வை பற்றிய அறிவு இவனுக்கு இருக்குதான்னு கேட்டா அது ரொம்ப கம்மி தான். இந்த அறிவை நம்முடைய உள்ளத்திலே நிலைநிறுத்துவதற்கு பெயர் தான் மாரிஃபா. அதை கொண்டு ஒருவனுடைய உள்ளம் பெறக்கூடிய தெளிவு, அந்த உள்ளம் அல்லாஹு தாலாவை உளப்பூர்வமாக அல்லாஹு தாலாவோடு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப். இப்ப அறிதல்னு சொன்னா ஏன் அறியணும்? நம்ம அறிய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அறிஞ்சாதான் தொடர்பு கொள்ள முடியும். ஒரு ஆளை தெரியாம தொடர்பு கொள்ள முடியும். நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி இப்ராஹிம் கிட்ட இதை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்றிய. இப்ராஹிம் யாரு தெரியும்? இப்ராஹிம்ன்றவரை எனக்கு தெரிஞ்சாதான் இதை நான் கரெக்டா என்ன செய்வேன், இப்ராஹிமை கொண்டு போய் கொடுக்க முடியும். அப்ப அறிதல்னு சொல்லும் போது ஏன் அறியணும்? அறிய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அறிந்தால்தான் தொடர்பு கொள்ள முடியும்.
அப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலாவுடைய மாரிஃபா என்ற அந்த இறை அறிவு கிடைக்கும் போது தான் அல்லாஹு தாலாவோடு உண்டான ரிலேஷன்ஷிப்பை தொடர்பு என்ன செய்வான், இவன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இப்போ இன்னைக்கு இது அடியானுடைய அப்போ உலகத்தில் உள்ள அடியார்களுடைய பிரச்சனைகள்லேயே ஆக பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன, அல்லாஹ்வோடு நமக்கு உண்டான அந்த கனெக்டிவிட்டி என்ன, தொடர்பு என்ன என்பதை பற்றி கொஞ்சம் கூட நம்மளுடைய சிந்தனையில் இல்லாததுனால தான் ஒட்டுமொத்த பிரச்சனையுமே காரணம். அப்போ இவன் முதல்ல கனெக்டிவிட்டி முதல்ல உண்டு பண்ணிக்கணும் அல்லாஹ்வோடு உண்டான ரிலேஷன்ஷிப்பை இவன் என்ன செஞ்சுக்கணும், மெயின்டைன் பண்ணணும். அப்போ இந்த கனெக்டிவிட்டியும் இந்த ரிலேஷன்ஷிப்பையும் ஏற்படுத்தக்கூடியது தான் மாரிஃபா, அதுதான் அறிவு. அப்போ என்னத்துக்கு நாங்கள் மாரிஃபா, எதுக்கு அல்லாஹ் அறியணும், அல்லாஹ் அறியணும் அவசியம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது, அல்லாஹ் அறியணும் அப்படின்னா அல்லாஹ்வெல்லாம் அறிய முடியாது, நம்பிட்டு போயிருந்து பேசானோ அவ்வளோதான் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டுறாங்க. அப்படி நம்பிட்டு போயிடணும் அப்படின்னா இப்போ நீ நம்பிட்டு அல்லான்னு உலகத்தை இருக்கிறானா, அவன் தான் நம்மளெல்லாம் படைச்சானாம், அவன் தான் வந்துக்கிட்டு நாளைக்கு என்னது மறுமையெல்லாம் வருவானா, நன்மை தீமையை அளவு எடுப்பானா, அப்புறம் தண்டனை கொடுப்பானா, அப்புறம் சொர்க்கம் கொடுப்பானா, இப்படின்னு நிச்சயமற்ற இப்படியான பேச்சு என்ன, கண்மூடித்தனமான அதாவது ஒரு நிச்சயமற்ற பேச்சு தானே இது. அப்படி ஒண்ணு இருக்குதாம் அப்படின்னு சொல்லும் போதே இங்க என்ன விளங்குது, இருந்தாலும் இருக்கலாம் இல்லைன்னாலும் இல்லைங்களாங்கிற கருத்து இதுல மறைஞ்சிருக்குதா இல்லையா. அல்லாண்டு ஒருத்தன் இருக்கிறானாம் அப்படிங்கிற இருக்கிறானாம் அப்படின்ற அந்த பதிலே என்னத்தை சொல்லுது, சான்சஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லாமல் இருப்பதற்கான சான்சஸ் இருக்கு என்பதைத்தான் மறைமுகமா சொல்லுது. அப்ப எவ்வளவு காலத்துக்கு இப்படி கண்மூடித்தனமாக வணக்கங்களையும் கண்மூடித்தனமான நம்பிக்கைகளையும் வச்சுக்கிட்டு என்னது நம்ம அல்லாஹ் முன்னாடி நாளைக்கு மறுமையில் போய் நிக்க போறோம். அப்ப அல்லாஹ்வை பற்றிய அறிவு அவசியம். இன்னைக்கு நிறைய பேர் மக்களை ஏன் அப்படின்னு சொன்னா, நான் முன்னாடி சொன்னது மாதிரி அல்லாஹ்வை பற்றிய அறிவு அவனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வோடு கனெக்ஷன் ஆயிடுவான், அல்லாஹ்வோடு இவன் தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பான், அல்லாஹ்வுக்கு இவனுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அறிமுகம்ங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு தடுத்துன்னு சொன்னேன், அல்லாஹ்வோடு இவன் உண்டான தொடர்பை என்ன சொல்ல ஈஸியா அதை விட்டு இவனை ஒதுக்கிடலாம். இதற்காக நிறைய சைத்தானிய சக்திகள் என்னது அப்படியெல்லாம் அல்லாஹ் அறியறதுங்கிறவெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது, இப்படிலாம் கிடையாது, அல்லாஹ் என்ன அப்படியா இப்படியா என்ன அறியறது. அந்த இது இருக்குல்ல ஹதீஸ் கூட 1000 ரக்காத் அறியாமல் தொழுவதை விட, ஹதீஸ் உட்பட ஹதீஸ்கள் நிறைய ஒரு அறிந்து 1000 ரக்காத் தொழுவதை விட அறியாமல் 2 ரக்காத் தொழுவது, அறியாமல் 1000 ரக்காத் தொழுவதை விட அறிந்து 2 ரக்காத் தொழுவது மேலானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அறிதல்ங்கிறது எவ்வளவு முக்கியமா, அறிதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த இடத்துல அறியாமல் அப்படின்னா ஒரு கருத்து வைக்கலாம், தொழுகையினாலே என்னன்னு தெரியாம தொழுகையை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், தொழுகையை எப்படி நம்ம அதா செய்யணும்னு முறைகூட தெரியாமல் ஏனாதானன்று ஒரு 1000 ரக்காத் தொழுவதை விட எப்படி தொழுகணும், என்ன தொழுகையுடைய சுன்னத்து என்ன, வெளிஃபருது என்ன, உள்ஃபருது என்ன, சுன்னத்து என்ன, முஸ்தஹப் என்ன, வாஜிப் என்ன, ஒது எப்படி இப்படிங்கிறது முறையாக அந்த விஷயங்களை விளங்கி அதை முறைப்பிரகாரம் செய்து 2 ரக்காத் தொழுவது மேலானது. இது எந்த தர்த்தீபுமே தெரியாம எந்த முறையுமே தெரியாம 1000 ரக்காத் தொழுவதை விட என்று அர்த்தம் வைக்கலாம். இன்னொன்னு, அல்லாஹ் நீ எந்த இபாதத்தை செய்யறியோ அந்த இபாதத்துக்குரிய தலைவனாகிய அல்லாஹ்வை பற்றி அறியாம நீ 1000 ரக்காத் தொழுவதை விட அல்லாஹ்வுடைய மகத்துவம், அவனுடைய குதிரத்தை, அவனுடைய வல்லமையை விளங்கி நீ 2 ரக்காத் தொழுவது மேலான. ஏன் அப்படின்னா இதுலயும் அதுதான் வருது. ஏன் இவன் விளங்கிட்டான்னு சொன்னா அவன் 1000 ரக்காத் தொழுகிறான், 1000 ரக்காயத்துலயும் மாரிஃபா இல்லை, அல்லாஹ் அறியாதனால அவன் 1000 ரக்காயத்து இபாதத்து செஞ்சாலும் அல்லாஹுவோடு துளியளவு கூட என்ன இல்லை, கனெக்ஷன் இல்லை, சம்பந்தம் இல்லை. இவன் 2 ரக்காயத்து தொழுதாலும் இவனுக்கு மாரிஃபா இருந்தது, அல்லாஹ்வை அறிந்திருந்ததின் காரணமாக கொஞ்சமாவது அல்லாஹ்வோடு என்ன பண்ணான், கனெக்ஷன் பண்ணான். அப்ப மதிப்பு கனெக்டிவிட்டி கனெக்ஷனுக்கு தான். நம்ம சர்க்கார் நாயகம் கூட சொல்லுவாங்க, இப்ப நீ உங்க வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டீங்க, உங்க வீட்டுக்கு நான் விருந்துக்கு வந்தேன், உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்துட்டு நீங்க முன்னாடி தான் இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சலாமும் சொல்லல ஒன்றும் பண்ணல, நீங்க கொடுக்குற விருந்தெல்லாம் சாப்பிட்றேன், என்னது தடபுடலா எல்லா வகையான சாப்பாடுகளையும் சாப்பிட்றேன், நீங்க வைக்கிற எல்லா விருந்தையும் சாப்பிட்றேன்,
10க்கு 1க்கு 2 3 நாள் வேற தங்கி 3 நாள் தங்கி 3 நாளும் தடப்படலான்னு எல்லா விருந்தையும் சாப்பிட்றேன். ஆனா உங்களோடு எனக்கு கொஞ்சமான ஒரு பேச்சும் கிடையாது, கொஞ்சம் கூட ஒரு பேச்சு கிடையாது, ஒரு சலகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த தொடர்பு எப்படிப்பட்ட தொடர்பு? இன்னொருத்தர் வராரு, அவரு வெறும் அவருக்கு ஒரு சாயா மட்டும் தான் கொடுக்குறீங்க. ஆனா கொடுத்தா அவர் உங்களோடு வந்து சலாசிலி உங்களோட பேசி உங்களோட உரையாடி உங்களோட மகிழ்ந்து போறாரு. இப்ப இந்த விருந்தாளி சிறந்தவர், அந்த விருந்தாளி இவருக்கு கொடுத்தது எல்லாமே பெஸ்ட் தான். ஆனா சிறந்த விருந்தாளி யாரு? முதல்ல சிறந்த விருந்தாளி சாயா குடிச்சிட்டு போனா அவர் தான் சிறந்த விருந்தாளி. ஏன்னா யாரு விருந்துக்கு அழைச்சாரோ விருந்துக்கு அழைத்தவரோடு முறையாக உரையாடி அவரோடு தன்னுடைய விஷயங்களை நேரத்தை அவரோடு கழித்தாரு. அதுதானே அவசியம். இவரு யார் விருந்துக்கு அழைச்சாரோ விருந்துக்கு அழைத்தவரோட நேரம் கழிக்கல. ஆனா விருந்துடைய எல்லா விஷயங்களையும் ஒரு நாள் இல்ல 3 நாள் 3 வேளை எல்லாத்தையும் நல்லா தடபுல கவனிச்சுட்டு போயிட்டாரு. சிறந்த விருந்தாளி யாருன்னு சொன்னா சாயா குடிச்சிட்டு விருந்துக்கு அழைத்தவரோடு உட்கார்ந்து உளவலாடி உரையாடிட்டு அவரோடு தன்னுடைய நேரத்தை செலவழிச்சுட்டு போனார். இவர் சிறந்தவர். அப்ப அந்த மாதிரி 1000 ரக்காயத்து நீங்க தொழுவுறீங்க, 1000 ரக்காயத்து தொழுகை எப்படி தொழணும்னு கூட தெரியாம 1000 ரக்காயத்து தொழுவுறீங்க. நீ யாருக்கு தொழுவுறீங்களோ அவனோடு துளி அளவு கூட உங்களுடைய மனம் லயிக்காமல், மனம் அவனோடு தொடர்பு கொள்ளாமல் தொழுகிறீங்க. ஆனா 2 ரக்காயத்து தொழுதாலும் அவன் அல்லாஹுவோடு அவனுடைய மனம் லயிக்குது. அல்லாஹுவோடு உண்டான ரிலேஷன்ஷிப்ல அவனுடைய மனம் ஈடுபடுது. அப்ப ஈடுபாட்டோடு அல்லாஹுவோடு உண்டான கனெக்டிவிட்டியோடு கனெக்ஷனோடு அவர் 2 ரக்காயத்து தொழுகிறான். ஆக இது சிறந்ததுன்ட்டாங்க. அப்ப இங்கே ஏன் அவனுக்கு மனம் ஏன் லயிக்குது, ஏன் அவன் கனெக்டிவிட்டி ஏன் கிடைக்குது, ஏன் அப்படின்னு சொன்னா இவன்கிட்ட மாரிஃபா இருக்குது. அப்ப மாரிஃபா வருவதின் நோக்கம் எதுக்கு சொல்ல வந்த நோக்கம்னு சொன்னா, மாரிஃபா வருவதின் நோக்கம் என்னன்னு சொன்னா மாரிஃபா வந்தாதான் அல்லாஹ்வோடு உண்டான ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரியும். அல்லாஹ்வோடு உண்டான கனெக்ஷன், அல்லாஹ்வோடு உண்டான கனெக்டிவிட்டி தொடர்பு என்னங்கிறது நம்மளால என்ன செய்ய முடியும், விளங்க முடியும். ஆகவே மாரிஃபா என்பது சுருக்கம் என்னன்னு சொன்னா மாரிஃபா என்பது ரொம்ப அவசியம். மாரிஃபான்னு சொன்னா மாரிஃபா என்பது அல்லாஹ்வை அறிவது, அல்லாஹ்வோடு உடைய அறிமுகம். இன்னும் அந்த அல்லாஹ்வோடு உண்டான அறிமுகத்தை கொண்டு அல்லாஹ்வோடு உண்டான ரிலேஷன்ஷிப்ல தன்னுடைய உணர்வையும் தன்னுடைய உள்ளத்தையும் அல்லாஹ்வோடு பகிர்ந்து கொள்வது, அல்லாஹ்வோடு லயிப்பது. இதற்கு பிறகு மாரிஃபான்னு சொல்றது. இப்ப இங்க மெயின் டாபிக் வந்துருவோம். நீங்க சொன்ன மாதிரி மாரிஃபா சம்பந்தமா ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்ப மாரிஃபா சம்பந்தமா இன்ட்ரோடக்ஷன் இதுதான். இப்ப இந்த மாரிஃபாவுடைய நிலை, மாரிஃபாவுடைய வாயில் யாருக்கு திறக்கப்பட்டு விட்டதோ அந்த மாரிஃபாவுடைய வாயில் திறக்கப்பட்டதின் காரணமாக உங்களுடைய மேமிச்சமான, இங்க இடத்துல அவங்க குறிப்பிடுறது அமல்கள் சொல்றது மேமிச்சமான அமல். ஏன்னு சொன்னா முக்கியமான ஃபர்லான இபாதத்துகள் அவங்க அந்த இடத்துல சொல்ல. அப்ப ஃபர்லான இபாதத்து ஒருத்தனுக்கு தடைப்பட்டு போகுது அப்படிங்கிறதுக்காக அதை மீன் பண்ணலாம். அவங்க ஃபர்லான இபாதத்துகள் செஞ்சே ஆகணும். நஃபிலான இபாதத்துகள் மேமிச்சமா செஞ்சிட்டு இருப்பாரு. அது மாரிஃபாவுடைய வாயில் திறக்கப்பட்ட பிறகு அந்த நஃபிலான இபாதாத்துகளை அமல்களிலே சில அமல்கள் உன்னிலே குறைவு உண்டானது என்று சொன்னால் அது குறை உண்டானது நினைத்து என்ன செய்வேன்னா வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அல்லாஹு தஆலா மாரிஃபாவுடைய வாசலை உனக்கு திறப்பதற்காக வேண்டி இந்த விஷயங்களை அல்லாஹு தஆலா அவனுடைய நாட்ட பிரகாரம் தான் அதை என்ன செஞ்சிருக்கும், ஒண்ணு இல்லைங்களா, திறந்திருக்க முடியும் சொல்லிட்டு காரணம் என்ன சொல்றாங்க, இந்த மாரிஃபாவுடைய வாசலை அல்லாஹ் உனக்கு திறந்ததே எதுக்குன்னு சொன்னா அவன் தன் புறத்தினுடைய ஃபதுலை கொண்டு தன் புறத்தால தான் திறந்தானே ஒழிய நீ செய்த இந்த மேமிச்சமான அமல்களின் காரணமா அதை திறக்கல அப்படின்ட்டான். நீ செஞ்ச மேமிச்சமான இந்த அமலின் காரணமா திறந்தாதான் நீ இந்த மேமிச்சமான அமல்கள் ஒன்னில குறையும் போது நீ என்ன செய்யலாம், வருத்தப்படலாம். அது சம்பந்தமா நீ என்ன செய்யலாம், கை செய்தப்படலாம். அதனால அல்லாஹ் நீ அப்புறம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, நீ இந்த மேமிச்சமான வணக்கம்ங்கிறது அல்லாஹ்வுக்கு நீ அனுப்புகின்ற ஹதியா. மாரிஃபாங்கிறது அல்லாஹ் உனக்கு அனுப்புற ஹதியா. சுப்ஹானல்லாஹ். மாரிஃபாங்கிறது அல்லாஹ் உனக்கு அனுப்புற ஹதியா. அப்போ உனக்கு அவன் அனுப்பக்கூடிய ஹதியாவின் காரணமாக இதனால் அது தடைப்படுது அப்படிங்கிறதுனால அதை நினைச்சு நீ என்ன செய்யமானா, வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துல உள்ளதுதான் அப்படிங்கிறாங்க. முக்கியமா நீங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அப்ப இங்க நிஜமா சொன்னதை இந்த கிதாபுல அவங்க சொன்னதின் நோக்கத்தை கொண்டு நாம என்ன செய்ய விளங்கிட வேணாம். அப்போ ஒருத்தருக்கு மாரிஃபா வந்துருச்சுன்னு சொன்னா அவர் தன்னுடைய அமல்களை குறைச்சிக்கிறலாம் போல.
என்ற ஒரு தவறான நோக்கத்துக்கு. அப்படி கிடையாது. மாரிஃபா வந்துட்டா குறைச்சிக்கிறணும் என்ற நோக்கம் கிடையாது. மாரிஃபாவின் காரணமாக மாரிஃபா வந்துடுச்சு ஒருத்தனுக்கு, மற்ற சில காரணங்கள்னால ஒரு சில மேல்மிச்சமான உபரியான சில இபாதத்துகள், சில வணக்கங்கள் அவனுக்கு தவறிடுச்சுன்னு சொன்னா அவன் அதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு இருக்க வேணாம். ஏன்னா ஒருத்தனுக்கு மாரிஃபா வந்துடுதுன்னு சொன்னாலே ஒருவனுக்கு அல்லாஹு தாலாவினுடைய இல்மு கிடைச்சிருச்சு, அல்லாஹு தாலாவுடைய ஜாத்து சம்பந்தமான, அல்லாவுடைய ஜாத்து என்ன, சிஃபத் என்ன, அஃபால் என்ன, ஆசார் என்னங்கிறது அது வெளிவான விளக்கம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அல்லாஹு தாலாவுடைய ஜாத்து, சிஃபாத்து, அஃபால், ஆசாருடைய விளக்கம் வந்துட்டாலே என்ன ஆகி போயிடுதுன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுடைய அன்றாட செயல்களுமே அமலா போயிடும். ஒவ்வொரு எவனுக்கு அல்லாஹு தாலாவுடைய தாத்து, சிஃபாத், அஃபால், ஆசாருடைய தெளிவான இந்த இல்மு, தெளிவான இந்த அறிமுகம், ஞானம் கிடைத்து விட்டதோ அவனுடைய அன்றாட அன்றாட செயல்பாடுகள் இருக்கு பார்த்தீங்களா, செயல்பாடுகள் என்னவா மாறிடும், அமல்களா மாறிடும். அப்படிங்கிறப்ப இவன் மேமிச்சமான அமல் தவறி போச்சுன்னு நினைச்சு நீ என்ன செய்யாத, வருத்தப்படாது. ஏன்னா உனக்கு மாரிஃபா வந்துடுச்சுட்டாலே, மாரிஃபா வந்தவனுடைய உட்கார்ந்து மாரிஃபா வந்துருச்சு, ஒருத்தனுக்கு மாரிஃபா வந்துட்டு அவன் சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் அது இபாதத்து தான். அவன் கடத்தூரில் நடந்து போனாலும் இபாதத்து தான். அது ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, ஒரு ஆளு இபாதத் செய்யறாரு, ஒரு ஆலிம் தூங்குறாரு, அவரை விட இவர் மேலான ஏன் அவங்க மாரிஃபா இருக்குது காரணத்தினால இருக்குது. அப்ப அவர் அவரோட தூக்கமும் இபாதத்தா போயிடுது. இப்ப இந்த இடத்துல இந்த மாதிரியான ஃபதீலத்துகள், ஃபதாயில்கள் சொல்றது எல்லாமே உபரியான வணக்கங்கள்ல தான் சொல்றாங்க. இங்க மெயினா அதான் விஷயத்தை வழங்கணும். ஏன்னா நிறைய என்னது, அப்ப இவங்க சூஃபியாக்கள் வந்து இதனால இப்ப தொழுகை வேணா இபாதத்து வேணா சொல்லி தடுக்கிறாங்க போல அப்படின்னு யாரும் தப்பு கணக்கு போடுறமானா, தொழுகை இபாதாத்தை பொதுவான பாமர மக்களை விட, மனிதர்களை விட இபாதாத்துகளே என்னது சிரத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க சூஃபியாக்கள், வலிமார்கள், ஷேഖமார்கள். அதனால மாரிஃபா வந்துட்டதுனால இவங்க வந்து தொழுகை விட சொல்றாங்க. அதை இவங்க இங்க மீன் பண்ணக்கூடியது வந்து மேமிச்சமான உபரியான வணக்கங்களை மீன் பண்றாங்க. ஏன்னா அமல் என்று சொன்னாலே அதுதான் மேல்மிச்சமான உபரியான வணக்கங்கள் இருக்கு, நஃபிலான இபாதத்துகள், இதுதான் அமல். அது இருக்குது, அது ஃபர்து. அது அமல் லிஸ்ட்லயே வராது. அமல் லிஸ்ட்லயே வராதுன்னா செஞ்சே ஆகணும். அது நீ செஞ்சுதான் ஆகணும். இப்ப நம்ம சாப்பிடுறோம், அன்றாட சுய தேவைகள் எல்லாம் போறோம். ஆமா, அது நம்மளுடைய தேவை ஆயிடுச்சு இல்லையா, அது உங்களுடைய அது நீங்க செஞ்சுதான் ஆகணும், செஞ்சே ஆகணும். அப்ப அத நம்ம வேலைன்னு சொல்ல முடியுமா? அதை ஒண்ணு வேலைன்னு சொல்ல முடியாது. அது போலதான் இந்த மற்ற அமல்கள், அந்த நம்மளுடைய வேலைன்னு சொல்ல முடியாது. அது நம்மளுடைய அன்றாட செய்யக்கூடிய. அதனால ஃபர்தான இபாதத்துகள் அது வந்து அது நம்ம கட்டாயம். அது அதனால அங்கது வந்து எந்த விஷயத்திலுமே தலையிடாது. அது அதை நீங்க செஞ்சுதான் ஆகணும், சாப்பிட்டே ஆகணும். இந்த இடத்துல சூஃபியாக்கள் குறிப்பிடக்கூடிய அமல்கள் என்பது எல்லாமே உபரியான மேல்மிச்சமான இபாதத்துகளை தான் சொல்றாங்க. அப்ப யாரும் தப்பு கணக்கு போடுறோமா, ஃபர்தான விஷயத்துலதான் சொல்றாங்க போல அப்படின்னு. அப்படி ஃபர்தான விஷயம் உனக்கு தவறி போயிட்டாவோட நீ வந்து கவலைப்பட்டுறாதன்னு சொல்றாங்க போல அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டு ஒருத்தர் ஃபஜ்ர் தாம் படுத்து தூங்கிட்டு, அதாவது கிதாப்லயே ஹிக்கம்லயே சொல்லியிருக்கிறாங்கல்ல, நம்மளுக்கு தான் மாரிஃபா இருக்குதே, நம்ம ஃபஜ்ர் விட்டதுனால ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு தப்பு கணக்கு இஷா விட்டுட்டு. ஒரு சம்பவம் கூட இருக்குல்ல அஜமான, ஒரு சூஃபியை வந்து ஃபர்லு தொல்லை விட்டுடுறாங்க. ஃபர்லு தொல்லையை இமாம் ஜமாத்தோட விட்டதுனால இமாம் ஜமாத்தோட செய்யக்கூடிய அந்த நன்மை எவ்வளவோ அத்தனை தடவை அந்த தொழுவையை தொழுவுறாங்க. அப்போ இவங்க அந்த சூஃபி அவங்க வந்து இந்த மாரிஃபா கிடைச்சவங்க, அவங்களுக்கு அந்த ஃபர்லான தொழுகை விட்டதுனால அப்ப இவங்க இப்படி நடிச்சிட்டு போயிருந்திருக்கலாமே, அவங்க உடல் யாரு, அது நோக்கமே இல்லையா, தப்பான ராங் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருமேங்கிறதுக்காக நாம சொல்றோம். ரெண்டாவது அவங்க ஃபர்தான தொழுகைக்கு உண்டான நன்மை இத்தனையும் அப்படி தொழுதாங்க சொன்னா அதெல்லாம் அப்படி அது தேவையான தேவையில்லை. இமாம் ஜமாத் தவறி போச்சு, தனியா போய் தொழுதுட்டா போதும், முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை தொழுல அவங்க 27 தடவை திருப்பி சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி தொழுவணுமா சட்டமா அப்படிங்கிற இல்ல கிடையாது. அப்ப அந்த மாதிரி அவங்க தங்களை ஆறுதல் படுத்திக்கலாம், தன்னுடைய மனசுக்கு ஆறுதல் படுத்திக்கலாம். ஃபர்லுடைய தொழுகைக்கு அந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கிறது இத நமக்கு வழங்குது. அப்ப ஏன் இது சொல்றாங்க அப்படின்னா, அப்ப ஏன் சொல்லணும், அப்ப சூஃபியாக்குடைய இந்த வார்த்தையை கொண்டு நாம தப்பா விளங்குறோம்.
அப்ப இங்க அமல்கள் குறைவு ஏற்படுவதின் காரணமாக மாரிஃபா வாசல் உனக்கு திறக்கப்பட்டதின் காரணமாக உன்னுடைய அமல்களில் குறைவு உண்டானது என்று சொன்னால் நீ அது சம்பந்தமா என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்வதனுடைய நோக்கம் உபரியான மேல்மிச்சமான வணக்கங்களை கொண்டுதான் இருக்கும். மேல்மிச்சமான வணக்கத்தை மீன் பண்ணி தான் சொல்றாங்களே ஒழிய ஃபர்லான வணக்கத்தை மீன் பண்ணி சொல்லல. ஏன்னு சொன்னா அததான் சொன்னது. அப்ப எப்ப மாரிஃபா வந்துருச்சோ, மாரிஃபா வந்துருச்சுனாலே அவருடைய ஒவ்வொரு அங்க அசைவுமே இபாதத்தா மாறிடும். உதாரணத்துக்கு ஆதத்து ஒண்ணு இருக்குது, இபாதத்து ஒண்ணு இருக்குது. ஆதத்துன்னு சொன்னா அவருடைய அன்றாட பழக்க வழக்கங்கள், அன்றாட செயல்பாடுகள், அவருடைய பழக்கம், ரொட்டீன் லைஃப்ல. இபாதத்து ஒண்ணு இருக்குது, அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கம். இன்னும் சொல்ல போற மாரிஃபா இல்லாதவருக்கு, இறைவனை பற்றிய அறிமுகம் இல்லாதவருக்கு இந்த இபாதாத்தும் என்னவா இருக்கும், ஆதத்தா இருக்கும். இபாதத் என்னவா இருக்கும், ஆதத். அப்படின்னா என்ன, ஃபஜருக்கு பாங்க சொல்லிட்டாங்க, தொழுவுறது தாய் தாப்பன் காலத்துல இருந்து தொழுகிறோம், நாமளும் சின்ன வயசுல தொழுதுட்டு இருக்கிறோம். அப்ப தொழுகிறதுங்கிறது பழக்கமாயிருச்சு அவருக்கு, அவ்வளவுதான். அதனால பழக்கத்தின் அடிப்படையில் போய் தொழுதுட்டு வந்துடுறாரு. தொஹருக்கு பாங்க சொல்லிட்டாங்க, பழக்கத்தின் அடிப்படையில் தொழுதுட்டு வருவாரு. அசருக்கு பாங்க சொல்லிட்டாங்க, தொழுதான் நிம்மதி கிடைக்கும். இல்லன்னா நம்ம மாதிரி இருக்குதுப்பா அப்படிம்பாங்க. அசருக்கு பாங்க சொல்லிட்டாங்க, தொழுதாத நிம்மதி, என்னதா பழக்கத்தின் அடிப்படையில் போய் தொழுதுட்டு வந்துடுறாரு. மாரிஃபா இல்லாதவங்களுக்கு இபாதத்தும் எப்படி இருக்கும், ஆதத்தா இருக்கும். மாரிஃபா வந்துட்டவங்களுக்கு, யாருக்கு மாரிஃபா வந்துடுதோ, அல்லாஹ்வுடைய அறிமுகம் என்ற அந்த இல்மு, அந்த ஞானம் வந்துடுதோ, அவங்களுடைய ஆதத்துகள் இருக்கு பாத்தீங்களா, அன்றாட ரொட்டீன் லைஃப், அன்றாட ஆதத்துகளுமே இபாதத்தா மாறிடும். ஆதத்துன்னா பழக்க வழக்கங்கள் இபாதத்தா மாறிடும். இப்ப சொந்தக்காரங்கள்ட்ட பேசுறது, அதுவும் இபாதத். பிள்ளைங்களோட பேசுறது, குடும்பத்தாரோட கூட உறவினர் கூட பேசுறது, இது எல்லாம் இபாதத் ஆக்கிறவங்க. அப்ப இபாதத்தை எப்படி இருப்பாங்க, இபாதத்துல எப்படி இருப்பாங்க, இதுவே இபாதத்தை மாறிடுச்சு அப்படிங்கிறப்ப அது நீ உடலை வளர்ச்சி செய்யக்கூடிய உபரியான வணக்கம் தவறி போச்சுங்கிறத பத்தி நீ கவலைப்படாத வேண்டியதில்லை. ஏன்னா உனக்கு தான் மாரிஃபா வந்துருச்சு. மாரிஃபா வந்ததை கொண்டு உன்னுடைய ஆதத்தை இபாதத்தா எல்லாம் கணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படினால நீ இதை நினைச்சு கவலைப்படாதேன்னு அவங்க ஆறுதல் கொடுக்குறாங்களே ஒழிய, இந்த இடத்துல இபாதத்தை விட சொல்லி என்ன செய்யல, சொல்ல வரல. பருதான வணக்கங்கள் தவறி போயிட்டதுனால என்ன செய்ய, தவறி விட்டுட்டு ஒண்ணு நீங்க ஒன்னும் கவலைப்படாம இருந்துக்கிறீங்கன்னு சொல்ல வரலாம். அப்ப நோக்கம் அதுவாக கிடையாது. அப்ப மாரிஃபாவுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்றாங்க. மாரிஃபாவுடைய முக்கியத்துவம் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களும் சொல்றாங்க, ஹதீஸ்கள்லயும் வருது. அல்லாஹ்வை அறிவது, அல்லாஹ்வுடைய அறிமுகத்தை கொண்டுதான் என்னது. ஏன்னா இபாதத் முன்னாடி அடிப்படையில் சொன்னது மாதிரி, இபாதத்துங்கிறது வந்து அல்லாஹ் முன்னாடி தன்னை சமர்ப்பணம் செய்யறது. இப்ப சமர்ப்பணம் அப்படின்னு சொன்னா என்னது, சாக்ரிஃபைஸ் பண்றது ஒண்ணு. ரெண்டாவது தன்னை வந்து ஒப்பு கொடுக்கிறது, அதுக்கு பேர் தான் இபாதத். அதாவது தன்னை டோட்டலி என்ன செஞ்சது, சரண்டர் பண்ணிடுறது, இதுக்கு பேர் இபாதத். சரண்டரும் ஒப்பு கொடுத்தலும் யாருண்டே தெரியாம ஒருத்தரை எப்படி நடக்குங்க, நடக்காது. இபாதத்துனாலே சரண்டர், ஒப்பு கொடுக்கிறது, தன்னை முழுவதுமாக ஒப்படைக்கிறது, தன்னுடைய முழு தேவைகளுக்கும், தன்னுடைய முழு தேவைக்கும் நீங்க தான் என்னது பொறுப்பாளன்னு என்னது, தன்னுடைய முழு அடிமைத்தனத்தையும் வெளிப்படுத்துறது, தன் ரப்புடைய பாதத்துல ஒப்படைச்சிடுறது. இங்க என்ன பேச்சுன்னா, அப்ப ஒப்பு கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், சரண்டருங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இது யார்கிட்ட செய்யறன்னு தெரியாம செஞ்சா அது எப்படி அர்த்தமுள்ளதா இருக்கும். கண்டிப்பா அது அது வந்து அந்த இடத்துல இபாதத்தா அது இபாதத்துடைய இதுல இருக்குமா. அப்ப என்ன நாம என்ன இபாதத்துன்னு சொல்லிட்டு ஒரு ரோலை ஃபார்ம் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, ஒரு ஃப்ரேம கட்டமைச்சிருக்க பாத்தீங்களா. இந்த ரோலு, அந்த ஃப்ரேம், அந்த கட்டமைப்பு அங்க காட்டப்படுதா, இபாதத் செஞ்சுட்டப்போ. ஆமா, அதாவது தமிழ் உதாரணம் தெளிவா சொல்றது, அதோடைய வெளிப்புற செட்டப்
இப்போ ஒருத்தர் போறாரு, ஃப்ரேம், அந்த வெளிப்புற செட்டப் தெரியுதா? நீ இபாதத் செஞ்சுட்ட, இபாதத்தாளி போ. வெளிப்புற செட்டப்பா இபாதத்து, அந்த வெளிப்புற தோற்றமா இபாதத்து. இபாதத்துங்கிறது சரண்டரு, உன்னை ஒப்பு கொடுக்கறது அல்லாஹ் முன்னாடி. உன்னை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நீ உன்னை அவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறது. அப்ப அது எப்படி ஃப்ரேம்ல உண்டா? அது எப்படி அந்த ஜஸ்ட் அந்த ஃப்ரேமை நீ காட்டிட்டா அப்படி எப்படி ஆகும்? அது உன்னுடைய உள்ளத்துல இருந்து வரணும். நீ மனதார நீ என்ன செய்யணும்? உன்னை அல்லாஹ் முன்னாடி சமர்ப்பணம் செய்யணும். அதற்கு முந்தி நீ அவனுக்கு அல்லாஹ் முதல்ல யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். நீ உன்னை யாரிடத்துல ஒப்பு கொடுக்க போறியோ, உன்னை யாரிடத்துல சரண்டர் பண்ண போறியோ, உன்னை யாரிடத்துல ஒப்படைக்க போறியோ, அவன் யாருன்னு முந்தி உனக்கு தெரியணும்ல. அந்த அறிமுகம் தான் நீ மாரிஃபாங்கிறாங்க. அப்ப மாரிஃபா எந்த அளவுக்கு அவசியம், எவ்வளவு முக்கியம். இந்த மாரிஃபா வரும்போது, இந்த மாரிஃபாவுடைய வாசலை உனக்கு திறக்கும் போது, உன்னுடைய மேல்மிச்சமான, அதாவது இபாதத்தா இல்ல ஆதத்தா செஞ்சிட்டு இருந்திருப்பிய, அந்த மேல்மிச்சமான இபாதத்துகள்ல குறைவு ஏற்படுச்சுன்னா அதை பத்தி கவலைப்படாதா. ஏன்னா உனக்கு மாரிஃபா திறந்துட்டதுனால உன் ஆதத்தை இபாதத்தா மாறிடுச்சு, உனக்கு அது தெரியல. நீ அந்த இபாதத்து நீ அந்த இபாதத்தை ஆதத்தா பண்ணிட்டு இருக்கிற, அது போனதுன்னு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு ஆறுதல் கொடுறாங்க. அதை கொண்டுதான் இபாதத்து கிடைச்சிருக்குது அப்படிங்கறதுனால கவலைப்படுங்கிற அவசியம், கவலைப்படுங்கிற அவசியம் இல்ல. அதுதான் இங்க எஜமான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? ஆமா, நான் மாரிஃபா உண்டாவதற்குத்தான் அந்த அமல்கள் செய்வது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம வீட்டுல வேலை செய்யறோம் இல்லையா எஜமான, வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தாவு இதெல்லாம் வெட்டுவோம், புரிஞ்சுதா? ஒரு குறிப்பிட்ட நேரம் கொஞ்சம் வீடு கொஞ்சம் மேல ஆனதுக்கு அப்புறமா என்ன செஞ்சோம், தாவெல்லாம் மூடிடுவோம். அதுக்காக வீடு இன்னும் கட்டியே முடிக்கல பண்ணு தாவை தோண்டு தவையே தோண்டிக்கிட்டு இருக்க போறது இல்லையா? தாவு தோண்டினது எதுக்கு? ஊட்ட கட்டுறதுக்கு. அப்ப ஊடுப்பு மேல எலும்பிருச்சு, இப்ப என்ன செய்யணும், அந்த தாவை மூடிடணும். அந்த மாதிரிதான் அப்ப நமக்கு அந்த உபரியான அமல்கள் மூலமாக நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கம், அல்லாஹ்வுடைய அந்த அறிவு நமக்கு அல்லாஹ் தந்துட்டான் அப்படிங்க போகும்போது இந்த அமல்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மள குறைகள் வரும், புரிஞ்சுதா? அப்ப அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்றதுதான் இதனுடைய அர்த்தம். அதை வேணும்னு குறைப்படுத்துங்கிறது நோக்கம் கிடையாது. ஒருவேளை குறைவு ஏற்பட்டதுன்னா கவலைப்பட வேண்டியது. ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க 2 ரக்காயத்து தொழுகா மிஸ் பண்ணிட்டோமே, நஃபிலான தொழுகை மிஸ் பண்ணிட்டோமே நினைக்கிறீங்க. ஆனா நீங்க கடைக்கு போறதுக்காக 10 உங்களுடைய எட்டுகள் என்னது 1000 எட்டு வச்சு போயிருப்பீங்க. அந்த 1000 எட்டு இபாதத்து. நீ கடைத்தெருல வந்திருப்பீங்க, திருப்பி வரும்போது என்னது 1000 எட்டு வீடு, கடையில வீடும் சேர 1000 எட்டு, அந்த 1000 எட்டு இபாதத்து. இப்படி உங்களுக்கு இபாதத்து போனஸாக கிடைச்சிட்டு இருக்குது. அப்படிங்கறதுனால நீங்க வெறும் ஆதத்தா செஞ்சுட்டு இருக்கிற இபாதத்தை உங்களுக்கு மிஸ் ஆகி போனதுனால கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறாங்க. மத்த பிரகாரம் இபாதத்தை விடும்படியாக எந்த சூஃபியாக்களும் சொல்லவும் இல்லை. சூஃபியாக்கள் வழி இன்னும் இப்ப நம்ம சொன்ன இந்த கருத்தின் அடிப்படையில, இந்த விளக்கத்தின் அடிப்படையில, அப்ப சூஃபியாக்கள் நம்மளை எதற்கு பயிற்றுவிக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க அதாவது ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி அந்தந்த நேரத்துல குறிப்பிட்ட நேரத்துல நீங்க செஞ்சிட்டு இருக்கிற இபாதத்து பத்தாது, உன்னுடைய முழு வாழ்க்கையுமே இபாதத்தாக மாத்து, உன் முழு வாழ்க்கையில உன்னுடைய ஒட்டுமொத்த செயலையுமே இபாதத்தை மாத்துங்கிறது தான் சூஃபியாக்களுடைய முயற்சி. அதனால எந்த சூஃபி இபாதத்தை குறைக்க சொல்லல, உன் வாழ்க்கையவே உன் வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லா செயலையுமே இபாதத்தாக மாத்துறதுதான் சூஃபியாக்களுடைய முயற்சி. அதுக்கான வழியை தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதைத்தான் இங்க எதமா சொல்றாங்க. 9ல மனநிலைகள், அதான் 8 முடிஞ்சிருச்சு, அதோட 8 முடிஞ்சு. அந்த மனநிலைகள் பலவாறா இருப்பதால் அமல்களின் இனங்களும் பலவாறு ஆயிற்று. மனநிலை இருக்குல்ல ஜமான், மனநிலைகள் பலவாறு இருக்கிறதுனால அமல்களுடைய தன்மைகளும் என்ன பலவாறாக இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலை, அதாவது இப்ப அந்த மனநிலை அப்படின்னு சொன்னா என்ன மனநிலை? அவன் அல்லாஹ்வை அறிந்திருக்கக்கூடிய மனநிலை. ஒருவனுக்கு எந்த அளவுக்கு மாரிஃபா இருக்குதோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இபாதத்துடைய இனங்கள் சொன்னா இபாதத்து அந்த மாதிரி வெரைட்டிஸா இருக்கும். அவனிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த இபாதத்துகள் அந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த வெரைட்டிஸா இருக்கும்.
இப்ப வெரைட்டிஸா இருக்குன்னு சொன்னா இப்ப இந்த இடத்துல ஒரு உள்ள ரீதியில தன்னுடைய கல்பால அவர் என்ன ஒரு கான்பிடென்ட்ல இருக்கு, அது என்ன ஒரு மனநிலையில இருக்கிறாருங்கிறது நீங்க சொல்றாங்க. ஏன்னா பல வகையான ஸ்டெப்ஸ்ல இருக்கும் இருந்துகிட்டு இருக்கிறதுனால இருக்கும். இந்த இபாதத்தின் முறைகளும் பல மாதிரி இதைத்தான் நம்ம முன்னாடி ஃபுல்லா எல்லாத்தையும் விளக்கணும். அதான் திருப்பி இங்க சொல்றாங்க. அமல்கள் என்பது வெளி அவயங்களை கொண்டு செய்யும் சில கிரியைகள் ஆகும். ஆனால் அதன் உயிர் இஹ்லாஸ், அதாவது கலங்கமற்று இருப்பதாகும். மனிதனின் உடலில் உயிர் இல்லாவிட்டால் பிணம் எனும் பெயர் பெற்று வெறுப்பு கொள்வது போன்று இஹ்லாஸ் இல்லாத அமல்களை அல்லாஹ் பிரியம் வைக்க மாட்டான். அவனிடத்தில் அதற்கு நல்ல அமல் என்று பெயரும் கிடையாது. அந்த மாரிஃபாவை இஹ்லாஸ்ங்கிற வார்த்தையில சொல்றாங்க. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி மாரிஃபா கொடுத்தோம்ல, அதே மாரிஃபாவை வேற பாஷையில சொல்றாங்க, இஹ்லாஸ் நீங்க திருப்பி சொல்றாங்க. அதாவது மாரிஃபான என்ன, அல்லாஹ் அறிமுகம், அல்லாஹ்வோடு கனெக்ஷன். அப்ப இவர் தொழுகை யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. இப்ப யாரோடு தான் அவருக்கு தொடர்பு இருக்குது? அல்லாஹ்வோட. வேற யாரோடையும் தொடர்பு இல்ல. இஹ்லாஸ் நீங்க என்ன சொல்றாங்க, மன இஹ்லாஸ் சொன்னா அல்லாஹ்வுக்காக, தூய்மையாக, அல்லாஹ்வுக்காக தூய்மையாக அதுல இருக்கணும், மன தூய்மையான. அப்ப இது நீ வந்து மனதளவுல நீ என்ன செஞ்சிடக்கூடாது, அங்க யாரோடையும் கனெக்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா தொழுகையில அவன் எங்கதான் இருக்கிறான்? உடல் அளவுல எங்கதான் இருக்கிறான்? நமக்கு முன்னால தொழுகையில தான் இருக்கிறான். அவன் உடல் அளவுல தொழுகையில தான் இருக்க. வேற யாரோடும் நின்றுகிட்டே பேசிக்கிட்டு இல்ல, வேற யாரோடும் நின்றுட்டு விளையாண்டுகிட்டு இல்ல, யாரும் செஞ்சுக்கிட்டு இல்ல. ஆனா வெளிப்புறத்துல பார்க்கும்போது எண்ணத்துலதான் இருக்கிறாரு அவரு. அதாவது தொழுகையோட தான் கனெக்ஷன்ல இருக்கிறாரு வெளிரங்கத்துல பார்க்கும்போது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இங்க எதை மீன் பண்றாங்க? மனதளவுல நீ அல்லாஹ்வோட கனெக்ஷன்ல இருக்கணும். உன்னுடைய உள்ளத்துல யாருக்காக மட்டும்தான் இடம் இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இடம் இருக்கணும். அப்ப இந்த இஹ்லாஸும் எப்ப கிடைக்கும் அப்படின்னா மாரிஃபா தான் கிடைக்கும். அது என்ன சொல்றாங்க, இந்த இந்த உன்னுடைய அமல்கள் எல்லாமே வெளி கிரியைகள் தான். நம்ம சொன்னோம்ல அந்த ஃப்ரேம். அப்ப இந்த ஃப்ரேமுக்கு உயிர் இஹ்லாஸ். இந்த இஹ்லாஸும் மாரிஃபா கொண்டுதான் கிடைக்கும். அப்ப என்ன சொல்றாங்க, உயிர் இல்லாத உடலை பெணன்னு தானே சொல்லுவோம். அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமா இதை இங்கிருந்து வெளியே தூக்கிட்டு போடுங்க, அப்படிதான் கொண்டு போயிருங்க. அப்ப நம்ம ஒட்டுமொத்த இபாதத்துகளையும் நம்ம இபாதத்து செய்யறோம். இபாதத்துகளை வந்து உயிரற்ற இபாதத்துகளா தான் அல்லாஹ் முன்னாடி சமர்ப்பணம் செய்யறோம். அல்லாஹ் முன்னாடி என்னது, அல்லாஹ் முன்னாடி கொண்டு போய் கொடுக்கும்போது என்ன பணத்தை தூக்கிட்டு வந்து தரேன்னு தான் சொல்லுவான். ஹதீஸ்லயும் வருது. ஆமா, தூக்கி பழைய துணியை தூக்கி மூஞ்சில வீசுற மாதிரி வீசுறான். முன்தஹப் ஹதீஸ்ல இஹ்லாஸ் நியத்துல பாடத்துல முன்தஹப் ஹதீஸ்ல எழுதுறாங்க. இஹ்லாஸ் நியத் 6 நம்பர்ல தப்லீக் ஜமாத்துல 6 நம்பர்ல இஹ்லாஸ் நியத் வருதுல, அந்த இஹ்லாஸ் நியத்துல வரக்கூடிய அந்த பாடங்கள்ல சில நிறைய ஹதீஸ்ல அங்க இடம்பெற செய்யறாங்க. அதுல ஒரு ஹதீஸ்ல எழுதுறாங்க, அல்லாஹ் தஆலா கியாமத்துல சில பேருடைய பட்டோலை அல்லாஹ் தஆலா கிழிச்சு பழைய துணியை கசக்கி மூஞ்சில வீசுவது போல் கசக்கி மூஞ்சில வீசிடுவாங்க. மலக்குமார்கள் அதை எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியலையா, ஒன்றும் புரியல. இன்னொன்னு போய் அல்லாட்ட கேட்டு விடுவாங்களா, ரப்பே எங்களுக்கு ஒன்றும் புரியல, இதை எடுத்து பார்த்தா நல்ல அமலை தவிர இன்னொன்னு இல்லவே இல்லையா, அல்ல நல்ல அமலை தவிர இன்னொன்று நாங்கள் பெற்றுக்கொள்ளவே இல்லையா ரப்பே, ஆனா ஏன் தூக்கி வீசணும்னு தெரியல ரப்பே. அதுல நல்ல அமல் தான், அமல்ல செஞ்சது என்ன ஒண்ணுதான். ஆனா நம்ம இந்த ஸ்பேஸ்ல இந்த அடிப்புல சொல்ல அதுல பெணம், அதுல வெறும் பாடி தான் இருக்குது, உயிர் இல்ல. உயிர் எப்ப என்ன, இது எதுவுமே எனக்காக செய்யல, அதாவது இஹ்லாஸ் இல்ல. எனக்காகங்கிறது எப்ப வரும்? இஹ்லாஸ் எப்ப வரும்? மாரிஃபா வந்தாதான் வரும். அதுல என்னோடு உண்டான கனெக்டிவிட்டி, என்னோடு உண்டான ரிலேஷன்ஷிப் இல்லையே. அந்த இபாதத்துல மொத்தம் யாருடைய ரிலேஷன்ஷிப்? அவன் வெளிரங்கத்துல இபாதத் செஞ்சான், ஆனா உள்ளம் கல்பு உள்ள எங்க இருந்துச்சு ரிலேஷன்ஷிப்ல? அல்லாதவைகள் இருந்துச்சு. அவர் பாப்பாரா, இவர் பாப்பாரா, அவர் பாக்குறது தொழுது, இவர் பாக்குறது தொழுது. அப்ப அல்லாஹ்வை கல்புல வச்சு
எந்த தொழுகையில அல்லாஹ்வோட கனெக்ஷன்ல அல்லாஹ்வோட பேசிக்கிட்டு இருக்கணுமோ அங்க நீ யாரோட பேசிட்டு வந்துட்டு இருக்க? அல்லாஹ்கள் கல்வில வச்சுக்கிட்டு அவருக்காக இவருக்காக அவருக்காகன்னு சொல்லிட்டு யாராருக்கும் நீ என்ன செஞ்ச அமல் செஞ்ச. அப்ப இது எனக்காக செய்யப்பட்ட அமல் இல்லை, யாருக்கோ செய்யப்பட்டது. முஸ்லிம் இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம். இஹ்லாஸ் இல்லாத அமலுங்கிறது பிணம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த மாதிரி இபாதத்துகளில் இஹ்லாஸ் உண்டாவதற்காக பிரபல்யப்படுத்தாமை எனும் பூமியில் உன்னை புதைத்து விடு. அத ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்ப என்ன சொல்றாங்க, இபாதத்துகளில் இஹ்லாஸ் என்னது, இஹ்லாஸ் உண்டாவதற்கு பிரபல்யப்படுத்தாமை என்னும் பூமியில் உன்னை புதைத்து விடு. அப்படின்னா என்ன, இஹ்லாஸ் எப்ப வரும் அப்படின்னு சொல்றாங்க. இஹ்லாஸ் எப்ப கிடைக்குமா, பிரபல்யப்படுத்தாமை அப்படின்னா தன்னை இருக்கணும். நம்ம செய்யற அமல்களை ஒண்ணு, தான் செய்யற அமல்களை வெளிக்காட்டிக்கிறாம இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது பிரபலியப்படுத்தாமை அப்படின்னா என்னது, இதை வந்து மக்கள் மத்தியில என்ன செய்யுது, அதாவது இதை வந்து தான் செய்ததாக ஒரு வந்து காமிச்சிக்க கூடாது. இப்ப அதாவது பிரபலியப்படுத்தி நான் இப்போ இந்த இடத்துல பிரபலியப்படுத்துன்னு சொன்னா மத்தவங்க முன்னாடி காட்டிக்கிறது ஒண்ணு. ஆமா, இப்ப இவர் மத்தவங்க முன்னாடி காட்டிக்கிறாரு, இந்த அமலை செய்யறாரு, காட்டிக்கிறதுக்காக அமலை செய்யறாரு அப்படின்னா இது வந்து இதோட தொடர்பு இவருடைய மனசுல இது சம்பந்தமா என்ன என்றாருங்கிறத வச்சு வருமா, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கிறத வச்சு வருமா? மத்தவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி, இந்த மாதிரி அமல் செய்யறேன் அப்படின்னு தெரிஞ்சா அவங்க நம்மள கொஞ்சம் கண்ணியப்படுத்துவாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அது என்ன இவருக்கு வருது. ஆமா, இந்த இடத்துல பேச்சு இதுல பிரச்சனை இல்ல. இவர் இந்த நேரத்துல இவருடைய மனசுல என்ன வருதுங்கிறத அடிப்படையா வச்சு இவருக்கு அந்த பிரபலியம்ங்கிற பேச்சு வருமா, மத்தவங்க நினைக்கிறத வச்சு இவருக்கு வந்துருமா, இவர் அந்த பிரச்சனை மாட்டிக்கிறவாரா? நான் கேக்குற கேள்வி புரியுதா? மத்தவங்க நினைக்கிறத பத்தி மாட்ட மாட்டாரு, இவர் நினைக்கிறத. மத்தவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், இவர் என்ன நினைக்கிறாரோ அதை பத்தி ஹிக்மத் புரியுது இல்ல, விளங்குது இல்ல. இப்ப மத்தவங்க இவர சூஃபின்னு பேசுறாங்க, வலின்னு பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, அவர் பெரிய வலி உள்ளாங்க, அவர் பெரிய குத்துபு ஜமானுங்க, அவர் பெரிய வலிங்க, 1000 பேர் 1000 சொல்லிட்டு போ. இப்ப இந்த இடத்துல பிரபலியம் நாம என்ன விளங்கிடுறோம், பிரபலியம்ன்ற உடனே ஊரெல்லாம் புகழுதுங்க, இந்த பிரபலியம் இவருக்கு ஆபத்து. ஊரெல்லாம் புகழ்றதுனால இவருக்கு ஆபத்து ஆயிராது, ஊரெல்லாம் புகழும் போது இவர் மனசு என்ன நினைச்சுச்சோ அதுலதான் ஆபத்து. அங்கதான் ஆபத்து. அல்லாஹ் பாதுகாப்பான. அப்ப இந்த இடத்துல பிரபலியப்படுத்தாமை அப்படிங்கிற அந்த வார்த்தை, இவரு பிரபலியப்படுத்தாம என்ன இவர் அமலை வெளியே காட்டாம இப்ப பள்ளிவாசல போய் செய்யறாரு, அப்ப எங்கதான் செய்ய முடியும் அப்புறம் அமலை? தெரியத்தான் செய்யும். பள்ளிவாசலுக்கு டெய்லி தொழுவ போறாரு, 4 பேர் யோசிச்சு சொல்றாங்க, மாஷா அல்லாஹ் இப்ப வந்து ரெகுலரு நமாஸ் தான், அதாவது தொழுகையாளி 5 வேளை விடாம தொழுதுறாருங்கன்னு சொல்றாங்க. இப்ப இது பிரபலியமா இல்லையா? கண்டிப்பா பிரபலியம். இந்த பிரபலிய வார்த்தை இவர் காதுல விழுது, இப்ப இவர் மனசு என்ன நினைக்குது? அங்கதான் இங்க மேட்ரு அங்கதான். நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சிடறோம், பிரபலியப்படுத்தாம உடனே என்னது மறைஞ்சுக்கிட்டு அமல் செய்யறது போல அப்படின்ட்டு நினைச்சுக்கிறோம். எங்க மறையிறது? பாங்க சொன்னா எல்லாரும் போகும்போது எல்லாரும் தொழுதும் ஜமாத்துல போய் தொழுவுறது கடமையாச்சு. ஜமாத்துல போய் தொழுகிறோம், 5 நேரம் போய் பள்ளிக்கு போறதா பாக்குறாங்க, சுண்ணத்தான கோலத்தை பாக்குறாங்க. இது எங்க நீங்க சுண்ணத்தான கோலத்தை மறைப்பீங்களா? 5 நேரம் பள்ளியில போய் தொழுவுறத மறைப்பீங்களா? அப்ப பிரபலியப்படுத்தாம என்ன? அப்ப நான் வந்து அங்கெல்லாம் போனா பிரபலியம் ஆயிடுறேன், நல்ல வீட்லயே மறைஞ்சுக்கிறேன், இருக்க முடியுமா? முடியாது. வெளியே போய் தான் ஆகணும், 5 நேரம் பள்ளிக்கு போய் தான் ஆகணும், சுண்ணத்தான கோலத்துல வெளியே போய் தான் ஆகணும், 4 பேர் பார்க்கதான் செய்வாங்க. அப்ப இந்த இடத்துல பிரபலியம்ங்கிற கொண்டு மீனிங் என்ன? நாம நிறைய பேர் எப்படி கற்பனை பண்ணிட்டோம், மக்கள் நம்மளெல்லாம் அப்படி நினைச்சா நம்ம பிரபலியம் ஆயிடுவோம், அல்லா நாளை பிடிச்சுக்குருவான். அதுக்காக அல்லா பிடிக்க மாட்டான். நான் ஊரே உன்னை அவுளியான்னு சொல்லட்டும், உன் கல்வி என்னடா சொல்லுது உன்னைய பத்தி? அதுதானே ஊரே உன்னை குத்துபு ஜமான்னு சொல்லட்டும், உன் கல்வி என்ன சொல்லுது? ரப்பே அவங்க எல்லாம் குத்துபு ஜமான்னு சொல்றாங்க, ரப்பே நான் குத்தாவா இருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும்ல. ஊரே உலகமே என்னைய குத்துபு ஜமான்னு சொல்லுது, ஆனா நான் தெருவுல
போற குத்தா நாய் தெருவுல போற நாய்க்கு சமமான இல்லைன்னு எனக்கு தெரியும். அல்லாஹ் என் கல்பு நீ வெளிச்சமா இருந்திருக்கல்ல, என்னை மன்னிச்சிரு அல்லாண்டு மறைவுல உட்கார்ந்து அல்லாஹ் முன்னாடி கண்ணீர் சிந்தி அழுகுவாரே, இவர் சிறந்தவர். 4 ஊரே புகழ்ந்துட்டு போதே. அப்படி பார்த்தா எஜமான பிரபலியம் ஆயிட்டாங்க, பிரபலியம் ஆயிட்டாலே பிரச்சனை. பிரபலியம் ஆயிட்டாங்க. உலகத்துல இருக்க எல்லா ஊழியாக்களும் பிரபலியம் ஆயிருக்கிறாங்க தான். கௌசுல் ஆலம் முஹீதீன் ஆண்டைன்னு சொன்னோடனே எல்லா தலையும் குனியுது. எஜமானுடைய பிரபலியத்தை விட ஒரு பிரபலியம் இருக்குதா துனியாவுல? அப்ப எஜமான்ட்ட அல்லாவுடைய கதி, அல்லாட்ட எஜமானுடைய கதி என்ன? இன்னும் இவ்வளவு பிரபலியமாகி போயிட்டாங்க, நாளைக்கு எல்லாம் கேள்வி கேட்பானே. பிரபலியம் மாறுது பிரச்சனை இல்லப்பாவா, பிரபலியம் ஆகும் போது ஓமான நிலை எப்படி இருந்துச்சு? அதுதான் இங்க விஷயம். ஊரே உன்னை குத்துப்பு சமான்னு சொல்லும் போது நீ என்ன நிலையில இருந்தா? இந்த இடத்துல பிரபலியப்படுத்தாமை, அதாவது என்ன சொல்றாங்க, இபாதத்துகளில் இஹ்லாஸ் உண்டாவதற்கு பிரபலியப்படுத்தாமை என்னும் பூமியில் உன்னை புதைத்து விடு. அப்ப என்ன, நீ இபாதத்துகள் செய்யற, அமல்கள் செய்யற, 4 பேர் சொல்றான். இன்னொன்னு நிஜமான இது 4 பேர் சொல்லி காதுல விழும்போது. இன்னொன்னு நாம இபாதத் செய்யறோம், அமல் செய்யறோம், இப்ப நம்ம நஃப்ஸே சொல்லும். 4 பேர் பிரபலியப்படுத்துறத விடுங்க, நம்ம நஃப்ஸ் பிரபலியப்படுத்தணும் நம்மள. அப்ப என்ன செய்யறது? அப்ப நீ தலையை கீழே போடு. அதாவது மையத்தாயிரு ஜனாசாவாயிரு. அதான் பூமியில புதைச்சிருன்னு சொன்னால் புதைத்துக்கொள். ரப்பே ஷேகநாயத்துக்கு அர்ப்பணமா அவங்க இப்ப சொல்லி கொடுக்குற தாலிமாத். ரப்பே நான் அதம், நான் அதம் ரப்பே, எனக்கு என்ன தகுதி இருக்கு? ரப்பே நான் மையத்து, நான் ஜாஹில், நான் முதுத்தரு, நான் ஆஜிஸ், நான் அசம், நான் ஆமா, நான் அபுக்கம், நான் எனக்கு என்ன தகுதி இருக்கு எஜமான இபாதத் செய்யறதுக்கு? எனக்கு என்ன, நீ போட்ட பிச்சா இல்ல, நீ இபாதத் செய்ய வச்சா இல்லான்னா புதைச்சிட்டாருன்னு அர்த்தம். இங்கேதான் பிரபலியப்படுத்தாமங்கிற நிலத்துல போட்டு உடனே புதைச்சிடு. இப்ப இஹ்லாஸ் உண்டாகும், இஹ்லாஸ் உண்டாகிக்கிட்டே இருக்கும். இஹ்லாஸ் இந்த பிரபலியப்படுத்துறதுங்கிற, நான் ஆரம்பத்துல சர்க்காருடைய தொடர்பு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இப்படித்தான் நாம நினைச்சிட்டு இருந்தது. நம்ம மறைச்சு செய்யணும், எவ்வளவு விஷயத்த மறைச்சு. சரி, உபரியான வணக்கெல்லாம் மறைச்சு செஞ்சிருவீங்க, உபரியான வணக்கத்துல மட்டும்தான் பிரபலியம் வருமா? வீட்டுல செய்யறத பார்த்து வீட்டுல செய்வீங்க, பள்ளிக்கு, அப்ப அதுல இருந்து என்ன பிரபலியம் வரும்? நோம்பு பிடிக்கிறோம், உலகத்துக்கே தெரியும் நோம்பா 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 அவன் கேட்டு அது தெரியும் செய்யறான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அல்லாஹ் அப்புறம் அது எங்க மறைக்கிறது? அதை ஹஜ்ஜுக்கு போறாரு, காசு பணம் செலவழிச்சு. ஆமா, உலகத்துக்கே தெரிஞ்சு போயிருப்பேன். போறதுக்கு முன்னால விருந்தெல்லாம் வச்சுட்டு போறாரு, விருந்து வேற வச்சுட்டு போறாரு. ஹஜ்ஜுக்கு ஊரே பிரபலியம் ஆகி போச்சு. ஹஜ்ஜுக்கு போறாரு, அறிவு பேர செஞ்சுறாங்க. இன்று ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்ல இருப்பதால் மக்கள் அனைவரும் ஹாஜிகளை வணிகம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்புறம் ஹஜ்ஜில இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிகள் வந்து விட்டார்கள், ஹாஜிகள் வரவேற்பு விழா நிறைய இருப்பதால் பொதுமக்கள் கலந்து கொள்ளணும். அப்போ போகும்போதும் டமாரம் போட்டு தான் அமுச்சு விடுறாங்க, வரும்போதும் டமாரம் போட்டு பிரபலியப்படுத்தி தான் வர வைக்கிறாங்க. அப்ப இங்க பிரபலியம் தானே இருக்குது. எங்க உலகத்துல எங்க பார்த்தாலும் பேச்சே என்ன, பிரபலியம் வரும். பிரபலியம் சொன்னா பிரபலியம்ங்கிறது அடுத்தவங்களை வச்சு இல்ல, ஒன்னே வச்சு. நம்ம மனசுல என்ன, நீ அந்த பிரபலியத்தின் அப்ப நீ என்ன நினைக்கிறா? அதான் சொன்ன ஒண்ணு, இது வெளிரங்கத்துல மக்கள் மத்தியில பிரபலியம். இன்னொன்னு, உன்னுடைய இபாதத்துகளை உன் நஃப்ஸே பிரபலியப்படுத்தும். வேற யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எஜமான 10 நாள் தொடர்ந்து தஹஜ்ஜத் தொழுதுன்னு சொன்னா ஒரு இது, ஆமா, ஊரு 4 பேர் பார்த்து பிரபலியப்படுத்துவது கேட்டோம், நஃப்ஸ் பிரபலியப்படுத்தும். 10 நாள் தஹஜ்ஜத் தொழுதுட்டியப்பா, எவ்வளவு பெரிய. இப்ப இந்த பிரபலியத்தை எங்க போய் புதைக்கிறது? அப்ப ஒட்டுமொத்த பிரபலியத்துக்கு ஒரே வழி, ஒன் உள்ளத்துல பாரு, நீ கல்ப உத்து பாரு. பிரபலியம் வெளியவோ உள்ளயோ, வெளியில இருந்து வர பிரபலியமோ உள்ளுல இருந்து வர பிரபலியம், நீ என்ன மனநிலையில இருக்கிறா? அப்ப அத வச்சுதான் என்னது பிரபலியம் கணிக்கப்படுது. லா இலாஹ இல்லல்லாஹ். ஜி முடிச்சுக்கிறோமா? அடுத்து இன்னும் எவ்வளவு இருக்குதுன்னு கொஞ்சம், இது கொஞ்சம் பெருசுதான், பெருசா தான் இருக்குது. அப்ப இன்ஷாஅல்லாஹ் இது வரைக்கும் இருக்கு. ஜி அப்ப இன்ஷாஅல்லாஹ் டைம் எடுக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப சர்க்கார் பிச்சைல சுருக்கம் இன்னைக்கு பேசுனது சுருக்கம் என்னன்னு சொன்னா, மாரிஃபா பத்தின சுருக்கம். மாரிஃபானா என்ன? மாரிஃபா வருவதன் மூலமாக சில அமல்கள் நம்மளே தடைபடலாம்.
அது தடைபடுவதனால அதை கொண்டு தடைபடுவதை கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அதற்கான காரணம் என்னன்னு பேசிட்டோம். ஏன்னா மாரிஃபா வந்துட்டா ஒவ்வொரு செயலும் இபாதத்தா போயிடும். ரெண்டாவது இஹ்லாஸ் வரணும்னு சொன்னா அதற்கான இஹ்லாஸ் எப்ப கிடைக்கும், மாரிஃபா வந்தாதான் கிடைக்கும். அப்ப இஹ்லாஸோடு செய்யப்படக்கூடிய அமல்கள் மட்டும்தான் என்னது, அல்லாஹ் முன்னாடி ஏற்றுக்கொள்ளும். இஹ்லாஸ் இல்லாத அமல்ங்கிறது செத்த பணத்துக்கு சமமானது. இப்ப இஹ்லாஸ் வரணும். இஹ்லாஸ் எப்ப வரணும் அப்படின்னா பிரபலியப்படுத்தாமை, பிரபலியமாகாமல் இருத்தல், பிரபலியப்படுத்தாமை என்ற அந்த பூமியில உன்னை போட்டு புதைச்சிட்டாதான் என்ன வரும், இஹ்லாஸ் வரும். அப்ப பிரபலியம்னா என்ன அப்படிங்கிற பத்தி இப்ப நம்ம பிரபலியம் ஒண்ணு உள்ளுல ஒரு பிரபலியம், வெளியில ஒரு பிரபலியம். இப்ப பிரபலியம் வந்து வெளி மக்களை சார்ந்தது கிடையாது, நம்ம நப்ச சார்ந்ததுதான் பிரபலியம் என்பதை பத்தி சுருக்கமா பார்க்க வச்சாங்க சர்க்கா. அப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அஜிமா அங்க என்ன குறிப்பிடுறாங்க, அதாவது மாரிஃபா வரும்போது இந்த மாதிரியான அமல்களுடைய குறை ஏற்படும். ஆனா யாருக்கு மாரிஃபா இல்லையோ அவங்க என்ன செய்யணும், அவங்க இந்த மாதிரியான உபரியான அமல்களை அதிகப்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய மாரிஃபத்து உங்களுக்கு கிடைக்கும். உபரியான வணக்கங்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யணும். அவ்வளவு நீங்க ஏன்னா அல்லாஹ் சொல்லலாம், என்னுடைய அடியான் நஃபிலான அமல்களை கொண்டு என்னை நெருங்குகிறான்னு அல்லாஹ் சொல்றோம். ஹதீஸ் இருக்கு. அப்ப நீங்க அல்லாஹ்வை அடையணும், அறியணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை முதல்ல என்ன செய்யணும், நெருங்கணும். அப்ப அல்லாஹ்வை எப்படி நெருங்கணும்னா இந்த நஃபிலான அமல்கள், அதாவது ஃபர்லான அமல்கள் மட்டும் அல்லாது, அது அல்லாம இந்த 12 சொன்னது இங்க கூட ஃபர்லான அமல் சொல்லல பாருங்க. ஆமா, உபரியான அமல். ஏன்னா அது வந்து கணக்குலயே இல்ல, அது வந்து நீ செஞ்சுதான் ஆகணும், பேச்சே கிடையாது இங்க. ஆமா. அப்ப அல்லாஹ் இங்க எடுக்கிற கான்செப்ட் கூட எதை எடுக்கிறான், உபரியான வணக்கத்துல கான்செப்ட் விஷயங்கள். ஏன்னா அப்ப அல்லாவே அத நஃபில ஃபர்ல வந்து என்ன வச்சுட்டான், அது ஃபிக்ஸ்டு, அத பத்தி பேச்சு கிடையாது. அது ஒண்ணும் செஞ்சே ஆகணும் அது. ஆமா. இப்ப மேமிச்சமான பேச்சுகள் எல்லாமே நஃபிலான இபாதத்துல தான். அதனால அல்லாஹ் வந்து பேச்சு எடுக்கிறான். ஆமா, நஃபிலான வணக்கத்தை பத்தி எடுக்கிறான். அதனால சூஃபியாக்கள் சொல்லக்கூடியது எல்லாமே நஃபிலான வணக்கத்துலதான் இந்த மாதிரி குறைகள் எல்லாம் சொல்றாங்களே ஒழிய ஃபர்லான வணக்கத்துல யாரும் அந்த மாதிரி குறை செஞ்சுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற நோக்கம் யாருக்கும் கிடையாது. அப்படியே தப்பு கணக்கு போட்டுறாங்க. சொல்லுங்க. அப்போ அல்லாஹ்வை நெருங்கணும்னு சொன்னால் நமக்கு இந்த உபரியான அமல்கள் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு இந்த 5 வக்து தொழுகைகள்ல உள்ள சுன்னத்து நஃபில்கள், அது எத்தனை 12 இல்ல 14 இருக்குது. இது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. இபாதத்துடைய விஷயம். இபாதத்துல தொழுகையில ஒருத்தர் முன்னேறணும்னு சொன்னா இந்த சுன்னத் நஃபில் சுன்னத், அதாவது ஃபர்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ல உள்ள, இது அல்லாமல் இதனுடைய இந்த சுன்னத் முக்கதா சொல்லக்கூடிய இந்த 12 ரக்காத்துகள், ஃபஜருக்கு முன்னாடி 2, லொஹருக்கு முன்னால ஒரு 4, அப்புறம் பின்னால ஒரு 4 அல்லது 2. ஆமா, 4 இல்ல 2. ஆமா. அடுத்து அசருக்கு முன்னால ஒரு 4, அப்புறம் மகரிபுக்கு பின்னால ஒரு 2, இஷாவுக்கு பின்னால ஒரு 2. இந்த மாதிரியான இதுகள் வந்து கட்டாயமாக இதுல செய்யணும். அது அல்லாம குறைஞ்சபட்சம் சுன்னத்தை முக்கதா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சுன்னத்தையாவது என்ன செய்யணும். ஆமா, உபரியான வணக்கங்களை செய்யணும். ஆட்டோமேட்டிக்காக மற்ற விஷயங்கள்லயும் உங்களுக்கு நாட்டம் வந்துடும். முடிந்தால் என்ன செய்யணும், தஹஜ்ஜுதுல எந்திரிச்சு குறைஞ்சது 2 ரக்காத்தாவது தொழுகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. என்ன, அதாவது அல்லாஹ்வை அடையணும்டா, அல்லாஹ்வை அடையணும், அல்லாஹ்வை அறியணும், அறிந்து இபாதத் செய்யணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு மனசுல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிறக்கணும், இக்லாஸ் வரணும் உங்களுடைய உள்ளத்துல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான அமல்கள். அது அல்லாம சரி இது மட்டும்தான்றது இல்லை, ரோட்ல போகும்போது ஏதாவது மக்களுக்கு இடையூறாக இருக்கும், ஒரு கல் முள் கம்பி ஏதாவது ஒன்று கிடக்கும், அதை என்ன செய்யுங்க, எடுத்து ஓரமாக எடுத்து போட்டுட்டு போறது வந்து அதுவும் ஒரு நஃபிலான அமல்கள் தான். அதுபோல் ஏதாவது ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பாக இருக்கும், நாயாக இருக்கும், ஆடாக இருக்கும், மாடாக இருக்கும், அது ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம், அதுக்கு முடிஞ்ச அளவு நீங்கள் என்ன செய்கிறது, உதவி செய்கிறது முடிந்த அளவு. அப்படி உதவி செய்ய முடியலன்னா அல்லாட்ட துவா செய்கிறது, யா அல்லாஹ் என்னால் உதவி செய்ய முடியல, இதுக்கு நீ என்ன செஞ்சிரு, அதோடைய தேவையை நிறைவேற்றி யா அல்லாஹ் உதவி செஞ்சிரு யா அல்லாஹ் அப்படின்ட்டு மனசில் என்ன துவா செஞ்சுட்டு போகிறது. இது போல விஷயங்கள் எல்லாம் இது வந்து இபாதத்துகள்ல தொழுகைகள்ல நஃபிலான விஷயங்கள் சொன்னீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, கலிமாவுல நஃபில்.
ஏன்னா மொத்தம் 5 கடமையில ஆமா, களிமா, களிமா, தொழுகை, நோன்பு, நோன்பு, ஜக்காத்து, ஜக்காத், ஹஜ். ஹஜ். ஜி களிமா வச்சிருங்க சைடு வைங்களேன். ஜி. தொழுகையில பரலான தொழுகை பரலான போன தொழுகை. நஃபிலான தொழுகைகள் இப்ப ஆமா, சொன்னீங்க. ஆமா. நோம்புல பரலான நோன்பு ம். ரமதான் மாசம் 30. ஆமா. இது அல்லாத மற்ற அந்த முஹர்ரம் நேத்து வச்சோம் ஆமா. இதெல்லாம் நஃபிலான நஃபிலான சுன்னத்தான நோன்பு. நோன்புகள். ஜி. அதே போல ஜக்காத்துல தகுதி உள்ளவங்க ம். அது ஜக்காத்துடைய தகுதி உடையவங்க 2.5% கொடுக்கறது கொடுக்கணும். அது அது அல்லாம ஃபர்து. அது இல்லாம சதக்கா ஜி. மத்த வரக்கூடிய மக்களுக்கு இன்னும் ம். தன்னால இயன்ற தர்மங்கள் செய்யறது. ஜி. ஹஜ் தகுதி உடையவங்க ஒரு தடவை செய்யலாம். செய்யறது ஹஜ். ம். அப்புறம் செய்யறது நஃபில். நஃபில் தான். நஃபிலான ஹஜ். இந்த எப்படி மத்த இபாதத்துகளை நஃபில் இருக்குதோ ஜி. அந்த மாதிரி கலிமாவுல நஃபில் இருக்குன்னு சொன்னாங்க சர்க்கார் நாயகம். ஜி. ஜி. அது கலிமாவுல நஃபில் என்ன? தேவைகளை பூர்த்தி செய்யறது அல்லாஹ், அதாவது வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்பதை நாவால் கூறி மனதால் மெய்ப்பித்து உள்ளமாற ஏற்றுக்கொள்வது இது ஃபர்து கலிமா. அப்ப வணக்கத்துக்கு தகுதியானவனாக அல்லாஹ் ஏன் இருக்கிறான்? ஏன்னா இது ஒட்டுமொத்த காயினாத்துடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ். ஆகவே அல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியானவனாக இருக்கிறான். இப்ப இந்த கலிமாவில் எப்படி நஃபில் அப்படின்னா, ஒவ்வொரு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அதே அட்வைஸ் கொடுங்க. ஒவ்வொரு தேவைகள் நமக்கு அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுங்க. தண்ணி குடிச்சீங்க, இப்ப நீங்க என்னது யா அல்லாஹ் இந்த தண்ணியை நீங்க தான் எனக்கு போகட்டும் அல்லாஹ் அப்படின்னு கொஞ்சம் அந்த கொஞ்ச நேரம் மனசுல நினைச்சிட்டாலே போதும் கலிமாவில் நஃபில். இப்படி எல்லாம் இப்படி என்னென்ன தேவைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குதோ நிறைவேற்றிட்டு இருக்குதோ அல்லாஹ் தஆலா என்னென்ன தேவைகள் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம், சாப்பிடுறோம், நடக்கிறோம், போறோம், சட்டை போடுறோம், ஒவ்வொன்று தேவைகளை நம்ம அனுபவிக்கும் போதும் யா அல்லாஹ் இந்த தேவை எனக்கு நீ தான் நிறைவேற்றின அல்லாஹ், யா அல்லாஹ் தண்ணியை கொடுத்து நீ தான் என் தேவையை பூர்த்தி செஞ்ச, சட்டையை போட்டு என் தேவை நீ தான் பூர்த்தி செஞ்ச, சோறை கொடுத்து என் தேவை நீ தான் பூர்த்தி செஞ்ச, என்னை நடக்க வச்சு நீ தான் என் தேவை பூர்த்தி செஞ்ச, பிஷாப் கூட்டிட்டு போய் நீ தான் தேவை பூர்த்தி செஞ்ச. இப்படி ஒவ்வொரு தேவை நிறைவேறும் போது யா அல்லாஹ் தேவை நீ தான் பூர்த்தி செஞ்சு, நீ தான் பூர்த்தி செஞ்சேன்னு சொல்றது கலிமாவோட நஃபில். சுப்ஹானல்லாஹ். அப்ப நஃபிலான இபாதத்துகளை அதிகப்படுத்துங்க. இந்த நஃபிலான கலிமாவோட நஃபிலான இபாதத்துகளை அதிகப்படுத்தணும்னு சொன்னா இன்னும் மாரிஃபாவுடைய வாசல் சீக்கிரமே கிடைச்சிடும். ஏன்னா அதுதான் நம்பர் 1. களிமா இல்லாம வேற எந்த அமல் இருந்தாலும் என்ன செய்யறது, ஒண்ணுமே ஆக போறது. மாரிஃபாவுடைய வாசல் திறக்கிறதுக்கு நஃபில அதிகப்படுத்துங்கட்டாங்க. ஆனா களிமாவோட நஃபில செஞ்சோம்னு சொன்னா சீக்கிரம் கிடைச்சிடும். அந்த மாதிரியான அமல்களை என்ன செய்யுங்க இன்ஷாஅல்லாஹ் செஞ்சுட்டு வாங்க. அதன் அடிப்படையில அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ்.